இப்போ பிதஅத்து கூடாதுங்கிறீங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்னஞ்சாங்க, ஜும்மாவுக்கு 2 பாங்க உண்டாக்குனாங்க. ஜும்மாவுக்கு ஒரு பாங்கில் ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ஜும்மாவுக்கு ஒரே ஒரு பாங்கு தான் சொன்னாங்க. 2 பாங்கு இப்போ நம்ம நடைமுறையில் இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. அதே மாதிரி தராவிய தொழுகை இருக்குல்ல, இரவு தொழுகை 8 தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்னஞ்சாங்க, 20 ரக்காத் உண்டாக கேள்வி கேட்டவர் சொன்னது அப்படி உண்டாக்கி இருக்கிறதுனால அப்ப பிதஅத்து கூடாதுங்கிறீங்க. பிதஅத் செஞ்சவங்க தப்பு செஞ்சவங்கங்கிறீங்க. அப்ப இவங்க எல்லாம் தப்பு செஞ்சவங்களான்னு கேட்கறாங்க. இது ஒரு இஸ்லாத்தினுடைய பேசிக்கான ஒரு விஷயம். மூசா நபி இருக்காங்கல்ல, அவங்க போய் ஃபிரௌன்ட்ட இஸ்லாத்தை சொல்றாங்க. சொன்னவன அவன் என்ன பண்றான்னு கேட்டா, மக்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி கேட்கறான்? நீ இப்பதான் சொல்ற, இதுக்கு முந்தி யாரும் எங்களுக்கு சொல்லல, எங்க அப்பா மாட்டெல்லாம் எதில் இருந்துட்டு போயிட்டாங்க, பழைய கொள்கையில் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன ஃபிரௌன் கேட்கறான், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, இதுக்கு முந்தி போனாங்களே அவங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறான். எதுக்கு கேட்கறான்? மூசா நபி வந்து நரகவாசின்னு சொல்லுவாங்க, சொன்ன மக்களுக்கு கோவம் வரும். உங்க அப்பா மாட்ட நரகவாசி கோவம் வரும்லங்க, மக்கள்லாம் கொந்தரிச்சு போய் மூசாவை எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கணக்கு. மூசா நபி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கேள்வி கேட்டவுடனே, இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. லா யலில்லு ரப்பி வலா யன்சா, என் இறைவன் வந்து எதை மறக்கவும் மாட்டான், அது தவறுதலாகவும் நடத்தி விட மாட்டான், கரெக்டா பிடிக்க வேண்டியதில் பிடிச்சிருவான். அவங்க எது என்னன்னு கேட்டா அது என் இறைவனுக்கு தெரியும். அவன் சொர்க்கவாசியா இவன் சொர்க்கவாசியான்னு ஏன் டேப்பா கேட்கிற? இது சிறுக்கு வைக்க கூடாது, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். அவன் வச்சானா என்ன, அது அல்லாஹ்வுடைய விஷயம், இந்த செயலை செய்யக்கூடாது, இப்படித்தான் நாங்க சொல்லுவோம்ட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அவங்க இது என்ன, நம்ம என்னத்தான் முடிவு செய்யணும்? அதை செஞ்சவர் என்ன, அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான். அல்லாஹ் நினைச்சா அந்த அவர் அசதுல் பஷராவில் இருக்கிறாரு, அவருடைய தியாகம் வந்து இந்த பிதத்தை மன்னிக்கத்தக்கது ஆக்கு. நீங்க மன்னிக்கத்தக்க பெரிய தியாகம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க செஞ்சு விட்டு உஸ்மான மன்னிக்கிற அளவுக்கு நல்ல அமல்கள் கூடுதலா இருந்துச்சு, நீங்க செஞ்சா உங்களை மன்னிக்கிற அளவுக்கு கூடுதலா இருக்குமா? அது நமக்கு ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்குதா? அது சம்பந்த மூசா நபி சொன்ன பதிலை தான் நாங்க இதுக்கு சொல்லுவோம். இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், இது பற்றிய இல்மு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. முடிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் உண்டாக்கல, 20 ரக்காத் உமர்ல உண்டாக்கல, ஆதாரமற்ற செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 11 ரக்காத் தொழுவதற்கு தான் ஒரு இமாமை நியமித்தார். உபய் இப்னு கஅபையும் தமீமுத் தாரி அவர்களையும் நியமித்து ஐயகுமால் இன்னாசி பி 11 ரக்கா 11 ரக்காத் தொழுவிக்குமாறு தான் கட்டளையிட்டார். அவர் காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் சில அறிவிப்பு இருக்கு. காலத்தில் அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே. 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, உமர் எல்லாம் 20 ரக்காத் ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து நீங்க பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இது உமர் சொன்னதை நம்ம எடுத்துக்கொள்வதா, ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கொள்வதா, அது மட்டும் தான் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சிருக்காங்க, உமர் ஒண்ணு செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு யாரு இப்ப பெருசு, ரசூலா உமரா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சாங்க, உஸ்மான் ஒண்ணு செஞ்சாங்க, ரசூலா உஸ்மானா? இதுதான் நம்ம கேள்வி. அவர் செஞ்சார் எங்க போவாருன்னா இந்த கேள்வி கேட்க கூடாது. பிதஅத்து செய்யக்கூடாது என்றால் அந்த செயல் சரியா தவறா நீங்க பாருங்க, பிதஅத்துனா வெட்டுருங்க. செஞ்சவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? அது எங்களுக்கு தேவையே கிடையாது. செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய விஷயம், நம்ம பின்பற்றினால் நம்மள்ட்ட கொஸ்டின் இருக்கிறது. நம்ம பிதஅத் செஞ்சால் நம்ம இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான்.